அதாவது 5 நாள் கடல்ல இருந்துட்டு நாங்க கரைக்கு வந்துட்டோம். மீன் எல்லாமே வித்தாச்சு. நைட்டு 2 மணிலேருந்து காலையில 9:30 வரைக்கும் மீன வித்து முடிச்சுட்டோம். அவ்ளோ மீன் இருந்துச்சு. மீன் இந்த வாட்டி ரேட் அதிகமா, கம்மியா அப்படின்னு கேட்டா, ரேட் வந்து ரொம்ப கம்மி. நாங்க எதிர்பார்த்ததுலேருந்து ரொம்ப கம்மியா தான் ரேட் இருந்துச்சு. 12 பாக்ஸ் தோட்டுக்கணம் வச்சோம். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா 2, 3 பாக்ஸ் அடிச்சோம். இதுக்கு ரேட் எவ்வளோ குடுத்தாங்க அப்படின்னா, ரூ. 2,50,000 சம்திங் தான் குடுத்தாங்க. நாங்க எதிர்பார்த்த ரேட் வேற. அவ்ளோ ரேட்டு கம்மி. எங்களுக்கு இந்த வாட்டி நாங்க நெனச்சதுலேருந்து ரொம்ப கம்மியான ஷேரிங் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கரைக்கு வந்தும் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டா, கரைக்கு வந்தாலும் நாங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, ஐஸ் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு. எல்லாருமே நாங்க ஷேர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கரை இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் டே மட்டும் ரெஸ்ட் கிடைக்கும். குடிக்கிறவங்க குடிப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, வெளியில போறவங்க வெளிய போவாங்க. நாங்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடிக்காதவங்க வெளியில போவோம். எர்ணாகுளம் போவோம். அங்க போயிட்டு சிட்டியில சுத்திட்டு, சாப்பிட்டுட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு, ப்ரேயர்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து கிளம்பி போட்டுக்கு வருவோம். போட்டு தொல்லுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.